எப்பவும் போல நம்ம கையலோட பெரியப்பாவுக்கு இப்போ எல்லா உண்மையுமே தெரிய வந்துடுது. அதாவது இந்த சுப்பிரமணியும், வடிவும் சேர்ந்துகிட்டு கயலோட வீட்டுக்குள்ள இருந்த அதாவது ரூ. 20,00,000 பணத்த ஆட்டைய போட்டுட்டு, அங்க கள்ள நோட்ட மாத்தி வச்சிருந்தாங்க. அது யாரு யாருன்னு சொல்றது தெரியாம திரு திருன்னு முழிச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம இந்த வடிவேவ போயிட்டு, "இது எல்லாமே உங்க அம்மா ஏன் பண்ணியிருக்க கூடாது? அது மட்டும் இல்லாம சிவசங்கரி தான் பண்ணியிருக்காங்க." அப்படின்ற மாரியும் சொல்லியிருந்தாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது கயலோட பெரியப்பா இருக்காரு இல்லையா? அவரே வந்து பாத்தீங்கன்னா, இந்த சுப்பிரமணிய கையும் களவுமா புடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா, அவன்கிட்ட ஏது இவ்ளோ பணம்? அவன் பாட்டுக்கு தண்ணி மாரி செலவு பண்ணிட்டு இருக்கான். அது எல்லாத்தையுமே பார்த்த உடனே அவருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் தான் அவன நோட்ட விடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பணம் இருக்கிறத பார்த்த உடனே பயங்கரமான அதிர்ச்சி ஆக ஆரம்பிச்சிருது. அப்பதான் உண்மை என்ன அப்படின்ற மாரி தெரிய வருது. உடனடியா பணத்தோட கையும் களவுமா புடிச்சது மட்டும் இல்லாம, அந்த அதாவது சுப்பிரமணிய அடிச்சு வெளுத்து கட்டி உண்மை என்ன அப்படின்றத அவ வாயாலே வாங்க ஆரம்பிச்சாங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சுத்தி பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.